லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் எனக்கான ஒரு வேல்யூவும் நான் எனக்காக இதை நான் பார்க்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்கள் புக்கு வாங்குறீங்க, எனக்கு அந்த நான் எழுதிட்டேன், நான் ஆத்தர், அந்த ஃபீலெல்லாம் எனக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னா எனக்கு சார் கூட கேட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் என்ன 2-3 தடவை கேட்டாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ நான் பார்க்குறேனோ அதை மட்டும் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது யாராவது ஒரு 10 பேர் படிக்கிறாங்க, அதில் ஒருத்தவங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. யார் எல்லா இடத்துலையுமே நம்ம எதிர்பார்க்குற அந்த வேர்ட்ஸ் வந்து வரவே வராது. ஆனால் இது வந்து நம்ம ஒரு பாட்டுலேயோ ஒரு படம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு புத்தகம் படிக்கும் போதோ நம்ம மனசில் ஓடிட்டு இருக்க குவெஸ்டின்ஸ்க்கு அதில் ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா அந்த மொமெண்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஸோ பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது வந்து இந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையப்போ உங்கள் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட சக்தி வந்து இதை இயக்கும் நான் நம்புகிறேன். அது வந்து நீங்கள் மற்றவங்களோட பிரச்சனைக்கு ஒரு உறவாக போய் உங்களை நிற்க வைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன்.